ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன விலாக் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆடி வந்துட்டு நாளைக்கு பிறக்குது. இது வந்து நேற்று நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக வேலை இருந்துச்சு, அவுட் சைட்லேயே வேலை இருந்தது. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயாச்சு. நான் மட்டும் சரி எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட மணி வந்துட்டு 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு 2 ஹார்ஸில் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எல்லாமே. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப மினிமலாக தான் பூஜை ரூம் இப்போ வச்சிட்ருக்கேன் இல்லையா. ஸோ டக்கு டக்குன்னு எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். டின்னர் எதுவும் பெருசாக இல்லை, ஹோட்டலில் தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு பசங்க தூங்க வச்சுட்டு அவனுக்கு பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தயிருக்கு பால் வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பூஜை ரூமில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது, பழைய பூக்கள், அதுக்கப்புறம் சாமிக்கு அந்த விளக்கெல்லாம் தேய்க்காமல் அப்படி அப்படியே இருந்துச்சு எல்லாமே. என்ன தான் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே பண்ணி நம்ம விளக்கேற்றும் போது ஒரு மாதிரி நமக்கே பாசிட்டிவாக இருக்கும்ல, வீடே பாசிட்டிவாக இருக்கும். அதை விட நம்ம மைண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்பா க்ளீனாக இருக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்கும் பாருங்கள், அது வேறு லெவலாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருந்த அந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வடரெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டேன். இது வந்துட்டு நிறைய விலாகில் நம்ம புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கி கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு போரூர் சரவணா ஸ்டோரில் ஃபர்னிச்சர் ஷாப்பில் வாங்கினது. நிறைய ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டேன், அங்கே தான் நான் வாங்குவேன், அங்கே தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த வீடியோவே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் செப்பரேட்டாக, ஒரு ஷார்ட்ஸே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த அண்ணனோட நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ நமக்கு என்ன தேவையோ, எந்த அளவுக்கு இருக்கணும், என்னென்ன இன்ச்சஸ் எப்படி வேணும் அப்படின்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸிங் உள்ளெல்லாம் எப்படி வேணும் அப்படின்ட்டு, கொஞ்சம் அகலமாக லென்த்தாக எப்படி இருக்கணும், கலசம் எப்படி இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கலசம் நாங்கள் வந்துட்டு கோல்டன் கலரில் கேட்டிருந்தோம். பட் அவர் வந்துட்டு பிளாக்கில் போட்டு கொடுத்துட்டாரு. அது மட்டும் மற்றபடி எல்லாமே A1 பக்காவாக இருந்துச்சு, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் சாய்பாபா விக்கிரகம் இருக்குது. அவர் வைக்கிறதுக்கு நமக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓம் போட்ட மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. பொதுவாக பூஜை ரூமில் வந்துட்டு நார்மலாக எல்லார் வீட்லையுமே ஒரு மாதிரி அப்படியே இந்த ஸ்லாப் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். நடுவில் வந்துட்டு சாய்பாபா உட்கார வைக்கணும். சுற்றி ஒரு 6-8 படங்கள் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு விக்கிரகம் இருக்குது. விநாயகர், மெயினாக விநாயகர், அதுக்கப்புறம் முருகர், ஆஞ்சநேயர், அப்புறம் நம்ம சிவலிங்கம், வாராகியம்மன் குட்டியாக இருப்பாங்க, அப்புறம் நந்தி, இந்த மாதிரி அன்னபூர்ணி அம்மன், இந்த மாதிரி அவங்களாம் இருப்பாங்க. இவங்களாம் மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நிறைய திங்ஸ் வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் கூட போன வருஷம் கூட நினைக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு, இது என்னது இது கொலு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியலை உண்மையாகவே. அவங்க சொல்லும்போது வந்துட்டு கொஞ்சம் அடப்போமா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். அது போக்கில் நாளடைவில் என்னாச்சுன்னா, உண்மையாகவே எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒன்று நம்ம வாங்கி வைக்கிறோம், ஒருத்தங்க வீட்டுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா வச்சுருக்கோன்னா, நம்ம அவங்கள க்ளீன் பண்ணணும், அவங்கள நல்லா கவனிக்கணும்ல. அந்த மாதிரி தான் சாமியும் இல்லை. இவ்வளோ வச்சுருக்கேன், பட் ஒரு நாள் பூ போடலனாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா இது கவனிக்கலையே, எனக்கு விளக்கேத்திரி அப்படின்ற மாதிரி இருக்குமா. சரி, ஓகே, நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் திங்க் பண்ணேன், எதுக்கு நம்மளே வந்து நம்மளை எதுக்கு ரொம்ப போட்டு டம்ப் பண்ணிக்கணும். இவ்வளோ வச்சுருக்கனால தான் நமக்கு இந்த ஃபீல் இருக்குது. ஓகே, நம்மளால் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியும் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நினச்சி தான் கொஞ்சம் ஐடியா பண்ணி, ஓகே, அதாவது நமக்கு ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு தோணும், இங்கே இது வைக்கலாம், அங்கே அது வைக்கலாம் அப்படின்னு தோணும். ஸ்பேஸ் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் கம்மியாயிடும், பொருள் நம்ம கம்மியாக வைப்போம். ஓகே, நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம மனசும் திருப்தி ஆயிடும்ல, அந்த மாதிரி தான். அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த ரூமை கம்ப்ளீட்டாக வேறு மாற்றிட்டு பூஜை ரூம்லேயே தனியாக வாங்கி இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பாதி வந்துட்டு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப நாளாக பழமை வாய்ந்த படங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணது ஒரு 10-12 வருஷமாக இருக்குது அப்படின்னா, அந்த படங்கள் எல்லாமே கண்ணாடி மட்டும் மாற்றிட்டோம். பேக்கு அந்த கண்ணாடி மட்டும் மாற்றிட்டு படங்கள் வந்துட்டு அந்த பிக்சரை அப்படியே வச்சு மாற்றியாச்சு. அது வந்துட்டு மதுரை வீரன் படம் நம்ம மாற்றிருந்தோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மற்ற கொஞ்சம் இந்த நூல் வந்தது, உடஞ்சது, கொஞ்சம் மாதிரி ஸ்க்ராட்ச் விழுந்தது, அதெல்லாம் வந்துட்டு நான் கோவிலில் வச்சுட்டேன். பாதி வந்துட்டு மாமியார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அண்ணாமலையார், உண்ணாமலையம்மா அவங்க படம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிவலிங்கம் நான் வச்சுருக்கேன். பட் சிவனை சார்ந்தே நிறைய படங்கள் இருந்துச்சு. சிவலிங்கம் அவர் தான், அவங்க தான் இவங்க.
ஸோ சிவலிங்கம் சார்ந்தே நிறைய படங்கள் வீட்டில் இருந்துச்சு. வேண்டாம் நமக்கு சிவலிங்கம் இருக்குல்ல, அதனால நான் அதை வச்சுட்டு மற்றது எல்லாமே நான் எடுத்துட்டேன். அந்த மாதிரி தான். ஸோ அவதாரங்கள் வச்சுக்கல, மெயினாக யார் இருக்கணுமோ அவங்கள வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் மாற்றி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்கேன். இப்படி மினிமலாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் வித்தின் 2 ஹார்ஸ்லேயே நான் கடகடன்னு பூஜை வேலைலாம் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். எனக்கு மற்ற வேலைலாம் ஓடவே ஓடாது. இதுக்குன்னே தனியாக நான் காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு சமையல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மணிக்கு அப்புறம் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு நான் முடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா இன் பிட்வீனில் என்ன ஆகும்னா பசங்க பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஊட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியே போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்துரும். நைட் வேலையாக நம்ம எல்லோரும் தூங்க வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு டக்குன்னு முடியும். அது ஒரு ரீசனாக இருந்தாலுமே நமக்கு திங்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம க்ளீனிங்கும் கம்மியாயிரும்ல. ஸோ அது மாதிரி தான். அண்ட் விக்கிரகம்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது லிக்விடு புளி இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் போட்டு நம்ம தேய்ச்சாலும் நல்லா க்ளீன் ஆயிரும். பட் நம்ம ஓவராக தேய்க்கும் போது அந்த மூக்கு கண் எல்லாமே தேஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், மோஸ்ட்லி விக்கிரகம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேட்ஸு, தூபக்கால், வெள்ளி, இது மட்டும்தான். இவ்வளோ தான் வந்துட்டு அந்த பித்தளையில் பாத்திரமே இருக்கும். வெள்ளியில் ஒரு குத்துவிளக்கு இருக்கும். வெள்ளிக்கு ரொம்ப ஈஸிங்க. ருப்பேரின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அது நம்ம வாங்கி போட்டாலே போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா படங்கள், சாமியுடைய திருவுருவ படங்கள் இருக்குது. இதில் என்னென்னா மதுரை வீரன், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் படம், திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் அவங்க. நான் இது இன்னொன்று வச்சுருந்தேன், மகாலட்சுமி தாயாரும் வச்சுருந்தேன். ஸோ பத்மாவதி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் ஒருத்தவங்க தான், எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, எனக்கு அங்கே போனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இவங்கள வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ்வர்யேஸ்வரர், அவரும் ரொம்ப பிடிக்கும். வராகியம்மன் படம் உங்ககிட்ட இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ நீங்கள் வைக்கலையா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லலிதாம்பிகை இருக்காங்கல்ல, லலிதாம்பிகையோட படைத்தளபதி தான் வராகியம்மன்னு சொல்லுவாங்க. ஸோ லலிதாம்பிகை நம்ம ஒருத்தங்களை வச்சு வழிபட்டாலே நம்ம எல்லா சாமியும் வழிபட்ட மாதிரியான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் அது உண்மையும் கூட. ஸோ அப்போ லலிதாம்பிகை படமே நம்ம வீட்டில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், வராகியம்மனுடைய விக்கிரகம் சின்னது இருக்குது, ஓகே அவங்க படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், லலிதாம்பிகை படம் இருக்குன்றதுனால வராகியம்மனுடைய படம் மட்டும் நான் விக்கிரகம் மட்டும் நான் சின்னதாக வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லலிதாம்பிகையோடைய படைத்தளபதி வராகியம்மன், நான் அவங்கள வைக்கல, அவங்கள வச்சுருக்கேன். பட் திருவுருவம் படம் வைக்கல. பட் நான் லலிதாம்பிகையோடைய படம் வச்சுருக்கேன். ஸோ இவங்களை தாண்டி தான் நம்ம அங்கே போக போகிறோம். அவங்க தான் மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் வந்துட்டு இவங்கள வச்சுருக்கேன். அண்டு லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி, அப்புறம் பாலாம்பிகை, இவங்கெல்லாம் ஒரே ஆள் தான். ஸோ லலிதாம்பிகை படம் ஒன்று நீங்கள் வச்சு வழிபட்டல் எப்படி காமதேனுவில் வந்துட்டு எல்லாமே அடங்குவாங்களோ கோமாதாவில், அதே மாதிரி தான் லலிதாம்பிகையிலையும் எல்லா அம்மன்களும் அடங்குவாங்க. அங்காளம்மன் படம் இருக்குது, அப்புறம் மதுரை வீரன் படம் இருக்குது, லலிதாம்பிகை, பெருமாள், திருப்பதி பெருமாள் வெங்கடாச்சலபதி அவரும் இருக்கார், அப்புறம் திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் இருக்காங்க, மகாலட்சுமியோடைய விக்கிரகம் இருக்குது. அவ்வளோதாங்க. இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு பித்தளை பொருளாக வந்துட்டு ஒரு லிக்விட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு போல், இன்றைக்கி தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அந்த நைட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சும்மா அப்படியே டஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். உள்ள படங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பொட்டு மட்டும் இப்போ பெண்டிங் இருக்குது. அப்புறம் சும்மா எதிர்ச்சியாக கதவு திறந்து பார்த்தா இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குல்ல, சரி நான் என்ன பண்ணியிருந்தேன், இங்கே ஒரு விநாயகர் வச்சுருப்பேன், அதை எடுத்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். எங்கேயுமே விளக்கு இருக்கும், அந்த விளக்கு நான் எப்பவுமே எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். வாசல் விளக்கு, ஏன்னா அது வாசலில் இருந்தால் ரொம்ப டஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு கதவுல வந்துட்டு நற்பவியும் ஸ்வஸ்திக்கும் போட்டு வச்சுருப்பேன். அது ஃபுல்லாக எடுத்து தொடச்சிட்டேன். எல்லாமே முன்னாடி நாளே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அன்னைக்கு சாமி கும்பிடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் எல்லாமே ஒரு மாதிரி பூத்து இருக்காதுல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 அன் தாங்க ஆச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு லிக்விட் வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளி விளக்குக்கு ருப்பேரி போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, மினரல் வாட்டர், அது ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஊற்றி கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா உடனே தொடச்சிடணும். அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த கருப்பு கருப்பாயிடும். தொடச்சி எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பூஜை ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாமே அழகாக ஏற கட்டிட்டு அங்கே ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி தொடச்சி விட்டுட்டு இங்கே வாசலில் வந்துட்டு இந்த மஞ்சள்லாம் வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் நான் இதை பற்றி போடும்போதே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணலாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி பண்ண ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு. அதாவது நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம மனசு
வருத்தப்படாத அளவுக்கு, அதாவது ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டு வச்சுக்கக்கூடாது. எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப டேக் இட் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக கெட்டதில் போய் முடியாது. அது நல்லதாக தான் இருக்கும். பட் நமக்கே அது வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப குழப்பமா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும்போது நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு செய்கிறது நல்லது தான். சொல்லப்போனால் நானே சாமி படங்கள் நிறைய வாங்கி வைக்கும்போது நானே இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா இருந்தேன். இல்லை இல்லை, எனக்கும் அது மெயின்டைன் பண்ணணும், நான் மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாகவே நான் வந்துட்டு சாமி கும்பிட்டு ரொம்ப ரசித்து தான் செய்வேன். சும்மா விளக்கேற்றி இது பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, நான் ரசித்து தான் செய்வேன். எப்படி சொல்கிறதுனா, இப்போது வீடியோ ஆனில் இருக்கும்போது நான் விளக்கேற்றுறது வீடியோ ஷூட் பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஒரு ஆத்மார்த்தமாக செய்வாங்கள்ல அந்த மாதிரி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த எண்டிங் வீடியோவே எடுப்பேன். இந்த மாதிரி தான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சில ஒரு மாதிரி அப்படியே இந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரியும் பேசியிருக்காங்க. பட் நான் அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும்ல என்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. கிச்சனு, பூஜை ரூமு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன். பாலில் தயிரும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15. இது வந்துட்டு ஒரு கலர் ஃபாஸ்ட் 12:15 ஆகுது. 10:15க்கு 10:45 ஏதோ ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 2 ஹார்ஸில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனியே போய்ட்டு தூங்க வேண்டியது தான். காலையில் எழுந்திரிச்சு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைடே ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.